கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பிள் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம் ஆண்டு வார்த்தை அழகா சொல்லுது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், நம்ம தேவைகள் சந்திக்கப்படுது. எவ்வளோ கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், வியாதி, வறுமை, தரித்திரங்கள் வந்தாலும் நம்மளே அறியாமல் அதை மேற்கொண்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொண்டேன், இந்த காரியமா எப்படி நான் மேற்கொண்டேன், இந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் சால்வ் பண்ண எனக்கே தெரியல, என்ன அறியாமல் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு, எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு, என்னால் யூகிக்க முடியல, யோசிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு அந்த அற்புதமான காரியம் நடந்திருக்குன்னா நம்ம பண்ண ஜபம் இல்லைங்க, நம்ம பண்ண நியாயமான காரியங்கள், நம்ம பண்ண நீதியான காரியங்கள் இல்லைங்க. வசனம் சொல்லுது, நமக்காக வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கடங்கா பெருமுச்சுக்களோடு வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறாராம். ஸோ நம்ம ஜெபம் பண்ண மறந்தாலும், நம்ம அவரை ஆராதிக்க மறந்தாலும், அவர் விட்டு தூர போனாலும், உலக பிரகார வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அவரை நேசிச்சாலும் நேசிக்காம போனாலும், அவர் எல்லா மனுஷனுக்கும், இந்து சகோதரருக்கும் சரி, இஸ்லாமிய சகோதரிக்கும் சரி, ஆண்டு அறிஞ்ச பிள்ளைங்களுக்கும் சரி, எல்லா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் இந்த நிமிஷம் வரை வாக்கு கடங்கா பெருமிச்சலோட ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாராம். என் பிள்ளைக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக, ஸோ ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக, அவங்களை வழிநடத்துகிற காரியங்களுக்காக ஆண்டு வாக்கு கடங்கா பெருமிச்சலோட ஜெபம் பண்ணாலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டு தான் சொல்றாரு, நீயும் ஜெபம் பண்ணுப்பா. ஜெபம் ஒரு பெரிய ஒரு சர்வாயுதம், ஒரு பெரிய போர் செய்கிற ஆயுதம். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு பேனா வச்சு எக்ஸாம் எழுதி அந்த பேனா மூலம் எப்படி தேர்வில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஆரம்பிக்கிறாங்களோ, அதே போல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு ஜெபம் ஒரு பெரிய போர் கருவியாக இருக்கும். ஜெபம் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கும், எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் உன்னை கொண்டு பெரிய மகிமையான காரியங்களை செய்யணும்னு ஆண்டு சொல்றாரு. அதனால விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஸோ விழித்திருந்தது 24 மணி நேரம் நம்ம கண்ணை திறந்து எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது? கண்ணை விழினா விழிச்சுட்டு தானே இருக்கணும். கண்ணை திறந்து பார்த்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம். பட் விழித்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டு அதை சொல்ல, உன் ஆத்மாவில், உன் மனசில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நைட்டு தூங்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டரை தியானம் பண்ணிட்டு, மனசளவில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீங்கள் வெளியில் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஸ்தோத்தரிக்கிற உதடுகள், அவர் நாமத்தை மகிழ்ப்படுத்துகிற மாதிரி காரியங்களை நீங்கள் செய்கிறது தான் வசனம் சொல்லுது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஜெபம் பண்ணுங்க? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஸோ பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை பரிசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்தமாக நீங்கள் வாழ்றதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபங்களை குறித்து அநேக மகிமையான காரியங்களை செய்ய ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளும் சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளும் சரி, நம்ம எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகள் சரி, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜபம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தை நம்ம குடும்பங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.